ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டெமோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் பற்றி உங்களுக்கு தெரியலைன்னாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி நார்மல் லாங்குவேஜ் ஹியூமன் டு ஹியூமன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கோ, அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹியூமன் டு மிஷின் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கு. ஸோ எல்லா லாங்குவேஜுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். C++, போபால், ஜாவா, போட்ரான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான லாங்குவேஜ் இருக்கு. கிட்டத்தட்ட 7000 லாங்குவேஜ் வந்து நம்ம டெக்னாலஜி வேர்ல்ட்ல இருக்கு. ஸோ இதுல பைத்தான் ஏன் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். பட் பைத்தான் வந்து ரொம்ப சூப்பர்வான லாங்குவேஜ், சிம்பிளான லாங்குவேஜ். ஸோ பைத்தான் வந்து ஒரு இன்டர்ப்டர் பேஸ்ட் லாங்குவேஜ். இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ கைடினோ வேன் ரான்சம் இவர் தான் பைத்தானோட ஃபவுண்டர். இவர் வந்து ஒரு ஹாபி ப்ராஜெக்டாக தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பிபிசியில் வந்து மாண்டி பைத்தான் அப்படிங்கிற ஒரு சீரீஸை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த டைட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தான் வந்துச்சா ஜாவா வந்துச்சா நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பைத்தான் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பைத்தான் வந்து எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான லாங்குவேஜ், மோஸ்ட் பாப்புலரான லாங்குவேஜ், கரண்ட் ட்ரெண்ட்ஸில் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஸோ அதே மாதிரி ஹை சேலரி இந்த லாங்குவேஜ்க்கு உண்டு. ஸோ ஃப்ரான்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி நம்ம தமிழ் இங்கிலீஷ்னு படிக்கோமோ அதே மாதிரி பைத்தான் லாங்குவேஜை அவங்க ஸ்கூலில் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாங்குவேஜை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஐடியை இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் டெவலப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான ஐடிஸ் இருக்குது. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து லைட் வெயிட்டட். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட், இது வந்து எப்படி ஏபிசிடியில் வந்து ஏ முக்கியமோ அதே மாதிரி ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் பைத்தானோட ரோட் மேப். ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 9 வரைக்கும் போனீங்க அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு பைத்தான் டெவலப்பராக ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கால்குலேட்டர் ப்ரோக்ராம் வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக் கால்குலேட்டர் ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பண்ண ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஹலோ வேர்ல்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரிண்ட்னு போட்டு அதுக்குள்ள வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் பண்ணுறதுக்காக ரன் டாஸ்க் கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைலை சேவ் பண்ணுறோம். ஸோ ஃபைலை நார்மலாக எப்படி சேவ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபைல் நேம் டாட் பிஒய், பிஒய் ஃபார் பைத்தான். ஸோ ஃபைல் நேம் நான் இப்போ என்ன கொடுக்கேன் அப்படின்னா, ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அது பைத்தான் ஃபைலாக தான் அது சேவ் ஆகுது. ஓகேங்களா? பிஒய் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகுது. ஸோ நான் இப்போ சேவ் கொடுத்துட்டு ரன் டாஸ்க் கொடுக்கேன். ஸோ ரன் டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரிண்ட் கோர்ஸ் ஜெட் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். ஸோ கோர்ஸ் ஜெட் டைப் பண்ணி முடிச்சுட்டு அகைன் ரன் டாஸ்க் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ரன் டாஸ்க் பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸாக ஹலோ வேர்ல்ட் அடிஷ்னலாக கோர்ஸ் ஜெட் அப்படிங்கிறதும் நமக்கு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ட்ரை அவுட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் தான், சிம்பிள் அரித்மெட்டிக் கால்குலேஷன் ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வாங்கிடுறோம். வேரியபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி. 3 அப்படிங்கிற நம்பரை வந்து ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். பிங்கிறதுல வந்து 4ங்கிறத ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படிங்கிற ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் ரன் நடத்த போகிறோம். ஸோ இப்போ இதில் பிரிண்ட் சி அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ரன் டாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், ஏ பிளஸ் பி 3 + 4 = 7 அப்படிங்கிற ஆன்சர் வரும். வந்துருச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, k = a - b அப்படிங்கிறத வந்து போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் k, இப்போ -1 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ -1 அப்படிங்கிற ஆன்சர் வந்துருச்சு.
ஸோ நம்ம வந்து 2 ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டோம்.